உபவாச ஜெபத்தின் இரகசியம் உபவாசம் இருக்கும்போது உன் தலையில் எண்ணெய் பூசி முகத்தை கழுவிக்கொள். உன் உபவாசம் மனிதருக்குத் தெரியாமல் மறைவார் இருக்கிற உன் பிதாவுக்குத் தெரியும்படியாக இருக்கட்டும். மறைவில் பார்க்கிற உன் பிதா உனக்குப் பலன் அளிப்பார். இங்கே இயேசு உபவாசம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த மனநிலையோடு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உபவாசம் என்பது மற்றவர்கள் பாராட்டுவதற்கான செயல் அல்ல, தேவனை தேடும் நேரம். தலையில் எண்ணெய் பூசி முகத்தை கழுவிக்கொள் என்பதன் அர்த்தம், உபவாசம் இருப்பதை எல்லோருக்கும் காட்ட வேண்டாம். அதை வெளிப்புற துக்கம் போல காட்டாமல் உள்ளத்தில் உண்மையாய் தேவனை தேடு. இயேசு சொல்லுவது, வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளத்தின் உண்மை முக்கியம். உபவாசத்தின் இரகசியம் உணவை தவிர்ப்பதில் மட்டுமில்லை. அது தேவனோடு நேரம் செலவிடுவது, ஜெபத்தில் கவனம் செலுத்துவது, இதயத்தை அவரிடம் திருப்புவது. தேவன் நாம் என்ன செய்கிறோம் என்பதை மட்டுமல்ல, ஏன் செய்கிறோம் என்பதையும் பார்க்கிறார். உடைந்தும் நொறுங்கின இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். வாழ்க்கையில் சில நேரங்களில் மனம் உடைந்து போகலாம், நம்பிக்கை வைத்தவர்கள் விட்டு போகலாம், ஜெபித்தும் பதில் வராதது போல தோன்றலாம். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், தேவன் என்னை மறந்துவிட்டாரா? இந்த வசனம் சொல்கிறது, இல்லை. உடைந்த இதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். உடைந்த இருதயம் என்றால் பலவீனம் அல்ல, அது வலியை மறைக்காமல் தேவனிடம் கொண்டு வருகிற இதயம். அழுகை, ஏமாற்றம், காத்திருப்பு இவற்றை தேவன் தள்ளிவிட மாட்டார். உலகம் புரியாமல் போனாலும் தேவன் இதயத்தை பார்க்கிறார். உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தேவன் எப்போதும் உடனே சூழ்நிலையை மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மை தனியாக விடமாட்டார். சில நேரங்களில் அவர் முதலில் நம் இதயத்தை தொடுகிறார். உடைந்த இடத்திலேயே புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறார். நீ இன்று சோர்ந்து இருந்தாலும் அது முடிவு அல்ல. முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இந்த வசனத்தில் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது தண்டிக்க அல்ல, திரும்ப வர அழைக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை, கவலை, தவறுகள், காயங்கள் இவை நம்மை தேவனிடமிருந்து தூரமாக உணர வைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பு. முழு இருதயம் என்பது வெளிப்புற செயல் மட்டும் அல்ல. உள்ளத்தில் உண்மையாக தேவனை தேடுவது. அரை மனதோடு அல்ல, தேவை இருக்கும்போது மட்டுமல்ல. நம்பிக்கை, உண்மை, திறந்த மனதோடு அவரிடம் வருவது. தேவன் பரிபூரணமான மனிதர்களை தேடவில்லை, உண்மையான இதயத்தை தேடுகிறார். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும்போது என்னை கண்டடைவீர்கள். உன் மனதில் இருப்பதை தேவனிடம் நேர்மையாக சொல். மறைத்து வைத்த காயங்களையும் அவரிடம் கொடு. சிறிய ஜெபத்திலிருந்து மீண்டும் தொடங்கு. தினமும் கொஞ்ச நேரம் அவரை தேடு. திரும்புவது என்றால் கடந்ததை அழிப்பது அல்ல, புதியதாக தொடங்குவது. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். உபவாச ஜெபம் என்பது உணவை தவிர்ப்பது மட்டும் அல்ல, அது தேவனுக்காக நேரத்தையும் கவனத்தையும் ஒதுக்கி இதயத்தை அவரிடம் திருப்புவது. உபவாசத்தின் நோக்கம் தேவனை மாற்றுவது அல்ல, நம் இதயத்தை அவருக்கு அருகில் கொண்டு வருவது. தினசரி வாழ்க்கையில் பல சத்தங்கள் இருக்கும். வேலை, கவலை, அழுத்தம். உபவாச ஜெபம் சில நேரம் நின்று தேவனோடு அமைதியாக இருக்க உதவுகிறது. அந்த நேரத்தில் நம் உள்ளத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அமைதியாயிருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபம் ஜெபத்தில் கவனத்தை அதிகரிக்கலாம், நன்றியுள்ள இதயத்தை வளர்க்கலாம், தேவனோடு நேரம் செலவிட உதவலாம், நம் விருப்பத்தை விட அவருடைய சித்தத்தை தேட கற்றுக் கொடுக்கலாம். இது ஒரு கடமை அல்ல, உறவை ஆழப்படுத்தும் நேரம். ஜெபம், ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தேடும் இதயத்தை தாரும். வெளிப்புற செயல்களை விட உம்மோடு நெருக்கமாக இருக்க கற்றுக் கொடுங்கள். என் ஜெப வாழ்க்கை வளர உதவுங்கள். ஆமேன்.